ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கேரட் அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் 400 கிராம் அளவு கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா தோல் சீவி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட இந்த கேரட்டை சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் கேரட்டை துருவி செய்யும்போது நீங்கள் நார்மல் பேன்லேயே செஞ்சிடலாம். இப்போ நான் கட் பண்ணதுனால குக்கரில் வைக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 4-5 விசில் விட்டுருங்க. அப்போ தான் கேரட் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதோட 1/4 கப் சுகரை சேர்த்திடலாம். சுகர் சேர்த்தினோடனே பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சி அல்வா கொஞ்சம் வாட்டரி ஆகும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வற்றணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.